அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்ணாகம் பகுதியில் நிற்கிறோம். அதாவது சுண்ணாகம் பகுதியில் இந்த வீடு நீங்கள் இப்போ காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த வீடு சம்பந்தமான மேலதிக தகவல்களை நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னர் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுவது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் எங்களால் பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணி மற்றும் வீட்டுண்ட மேலதிக விவரங்களை பற்றி பார்ப்போம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து வீட்டுண்ட முத்தம், அதாவது முன்பகுதி. இந்த வீடு வந்து வடக்கு வாசல் வீடாக தான் காணப்படுது. இவர்கள் வந்து இந்த வீட்டுண்ட முற்ற பகுதிக்கும் வந்து நிலம் எழுதிருக்கணும், அதாவது சீமெந்து தரதான் போடப்பட்டிருக்கு. ஆனா பூக்கன்றுகள் அது வைக்கிறதுக்குன்னு சொல்லி இடம் விடப்பட்டிருக்கு. அதை நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னாலே தெரியும். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வந்து வீட்டுண்ட முன்பகுதி, அதாவது போர்ட்டிகோ பகுதி. போர்ட்டிகோ பகுதியும் வந்து சீமெந்து தரையத்தான் காணப்படுது. நான் இந்த ஆரம்பத்திலேயே சொல்றேன் சில விடயங்களை. அதாவது இந்த வீட்டை பொறுத்தவரை நீங்க வந்து சீலிங் வேலை வந்து ஃபுல்லா செய்ய வேண்டிதான் இருக்கும். அந்த விடயத்தை நீங்க இந்த காணொலியின் பின்பகுதியில பார்த்து கொள்ளலாம். இப்ப நீங்க பாக்குறது வந்து வீட்டுண்ட ஹோல் பகுதி. இந்த ஹோல் பகுதி முற்று முழுவதும் வந்து மாவுல் பதிக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மேல் பகுதியில வந்து சீலிங் அடிக்கப்படவில்லை. நீங்க வந்து சீலிங் வந்து நீங்க அடிக்க வேணும். வீட்டுன முழு பகுதிக்கும் வந்து சீலிங் நீங்க அடிக்க வேணும். அதோட இந்த காணொலியில நீங்க பார்த்திருப்பீங்க வீடு வந்து பழசு மாதிரி இருக்குது. ஆனா என்னன்னு சொன்னா நீங்கள் வந்ததுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டா சரி, அதாவது நீங்க வந்து வர்ண பூச்சி வந்து பூச வேணும். பூசி விட்டா வீடு வந்து புதுசா இருக்கும். இப்போ இந்த அறையை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், வீடு வந்து புது வீடு. அதோட நீங்கள் வந்து இன்னும் ஒரு வேலையும் செய்ய வேண்டியிருக்கும். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஹோலுக்கும் ஹொரிடோருக்கும் மட்டும்தான் மாவல் பதிச்சிருக்கணும். மிச்ச இடங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் மாவல் பதிக்கணும். அதாவது கிச்சன் உட்பட 3 அறைகள், 3 போர்ட்டிகோ விரும்பினால் நீங்கள் வந்து மாவல் பதிக்கலாம். அல்லது இப்படியே நீங்கள் இந்த வீட்டை நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது வந்து 2வது அறை. இந்த 2வது அறை வந்து படுக்கை அறையாத்தான் காணப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டை பொறுத்தவரையில நீங்க 3 வேலைகள் மட்டும் செய்தீங்கன்னு சொன்னா சரி. ஒன்று வந்து பெயிண்ட் அடிக்க வேணும், மற்றது வந்து சீலிங் அடிக்க வேணும், அடுத்தது வந்து மார்பிள் பதிக்க வேணும். இந்த 3ம் செய்தா இந்த வீட்டை நீங்கள் புதிய வீடு மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது வந்து 3வது படுக்கை அறை. இந்த 3வது படுக்கை அறையும் வந்து 2வது படுக்கை அறை போன்ற அதே அளவில்தான் காணப்படுது. அடுத்ததான் நாங்க பார்க்க போற விடயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டைனிங் ரூம். இந்த டைனிங் ரூமும் வந்து இப்ப வந்து படுக்கை அறையா தான் மாற்றி வச்சிருக்கணும். நீங்கள் விரும்பினா இதை நீங்க டைனிங் ரூமா மறுபடி மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இணைந்த கழிப்பறை, குளியலறை காணப்படுகிறது. இந்த வீட்டை பொறுத்தவரையில காணப்படுற கழிப்பறை வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட்டிங் பேனா தான் இருக்கும். அடுத்தது வந்து குளியலறை. இந்த குளியலறையை வந்து வாஷிங் மெஷின், அதாவது உடுப்பு வந்து துவைக்கிற இடமா பயன்படுத்தினோம். தொடர்ந்து இங்கால வந்து உங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்தவரையில ஒரு இடவசதி ஒன்று காணப்படுது. அதுக்குள்ள வந்து பழைய பொருட்களை வந்து வச்சிருக்கணும். விரும்பினா நீங்கள் இதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இனி நாங்கள் இந்த வீடு அமைந்திருக்கிற காணின்ற மெட்ட பகுதிகளை பற்றி பார்ப்போம். அதுக்கு முதல் நாங்கள் சில விடயங்களை பற்றி பேசுவோம். அதாவது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 பரப்பு காணிலாம் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த 2 பரப்பு காணிக்கும் வீட்டுக்கும் உரிமையாளரால சொல்லப்படுற விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2,50,00,000 விலை பேசி தீர்மானிக்கலாம். இந்த காணி சம்பந்தமான மேலதிக விவரங்களை நீங்க அறிஞ்சு கொள்றதுக்கு இந்த காணொலியின் மேல் பகுதியில் வந்து ஒரு தொடர் விளக்கம் கொண்டு கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு இந்த காணி சம்பந்தமான மேலதிக விவரங்களை அறிஞ்சு விலையை பேசி தீர்மானிச்சு நீங்கள் இந்த காணியை வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்று உங்களது சொத்துக்கள், வாகனங்கள் மற்றும் ஏனைய விற்க வேண்டிய விடயங்கள் இருப்பின் நீங்கள் விளம்பரப்படுத்த வேண்டுமாயின் நமது சேனலது தொலைபேசி இலக்கம் வந்து இந்த வீடியோண்ட அடிப்பகுதியிலையும் கடைசி பகுதியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களது விளம்பரங்களை வந்து இலவசமாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணொலியில இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணி பற்றிய முழு விவரங்களையும் நீங்கள் வந்து அறிஞ்சிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்று இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.